நம்ம அஜித் சார் தன்னுடைய நண்பர்களுடன் சமீபத்துல கார்ல போய் கொண்டிருந்திருக்காராம். அப்போது தன்னுடைய நண்பர்களுடன் அரசியல் பற்றி பேசியிருக்காரு. அப்போது விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்னா எதிர்கட்சி தலைவராகத்தான் அமர்வார், சிஎம் ஆக வரமாட்டார், அதற்கு அடுத்த எலெக்ஷன்ல தான் சிஎம் ஆக வருவார் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம அஜித் சார் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அரசியல் ஆசை இல்லையா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காராம். எனக்கு இந்த மாதிரி பதவி எல்லாம் தேவையில்லை, நமக்கு வந்தா கவர்னர் பதவிதான் சொல்லி சிரிச்சிருக்காரு நம்ம தலை. அவருடன் கார்ல பயணித்த நண்பர்கள் எல்லோருமே சிரித்திருக்காங்களாம். மேற்கண்ட தகவலை பிரபல பத்திரிகையாளர் தேவமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்காரு. அரசியல இறங்கியதுமே முதல் வேளையாக 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வுல முதல் 3 இடங்கள்ல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழக அளவுல கௌரவிக்க போறாராம். சோ அது மட்டும் இல்லாம சமீபத்துல உலக பட்னி தினத்தை ஒட்டி ரசிகர்கள் மூலமாக 234 தொகுதிகளிலுமே அன்னதானத்தை வழங்கியிருக்காரு. இப்படி படிப்படியாக அரசியல் பலமான அஸ்திவாரம் அமைக்க பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்னதான் இருந்தாலுமே ஒரு கருத்தை அவர் மக்கள் முன் வைக்கும் போதுதான் அவர் அரசியல எந்த அளவிற்கு புரிஞ்சிருக்கார் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.